மெரினால 10 மணி இருக்குல்ல, அதை நினைவுபடுத்தும் வகையாகத்தான் இதை செய்திருக்கிறார்கள். ஸோ இதுவும் வந்து சக்சஸ் பார்ட்டியோட ஒரு பார்ட்டா? கண்டிப்பா. எப்பவுமே வந்து சக்சஸ் பார்ட்டி அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹோட்டலுக்குள்ள அந்த மாதிரி நடக்கும். ஆனா ராகவா லாரன்ஸ் அவர்கள் இப்போ இந்த ஜல்லிக்கட்டுக்கு இளைஞர்கள் அண்ட் மாணவர்கள் சேர்ந்து போராடி கிடைத்த வெற்றியை வேற மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. ஒண்ணு வந்து 1200 கிலோ கேக்கு, இன்னொன்னு பார்ட் ஆஃப் தி செலிப்ரேஷனாக ராகவேந்திர கோயில் அங்க போயிட்டு ஆர்ஃபனேஜ்ல இருக்க குழந்தைங்க, அவரோட ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ், ஜெனரல் பப்ளிக், திருநங்கைகள் எல்லாருமே சேர்ந்து பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணிருக்காங்க கோவில்ல. ஓ, அப்ப அந்த செல்போன் டார்ச் அடிச்சது அதே எப்படி வந்து மரீனால இருக்கும்போது யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜல்லிக்கட்டு நடக்க போகுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே செல்போன் டார்ச் அடிச்சு அந்த இடமே பார்க்கறது சூப்பரா இருந்துச்சுல, குதூகலமா இருந்துச்சு. ஒரு ஃபெஸ்டிவல் மூட்னே சொல்லலாம். அந்த கண்கொள்ளா காட்சியை அப்படியே இன்னொரு தடவை நம்ம பண்ணுவோம், இந்த வெற்றியை திரும்ப இந்த சக்சஸ் பார்ட்டியில காவிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல தான் ப்ரமோட் பண்ணாங்க முன்னாடி இருந்தே. ஆமாப்பா, பார்க்கும்போது இந்த சந்தோஷம் தெரியுது. ஆனா ஒரு விஷயம், போராடணும், ஜெயிச்சோம், பெரும் ஆர்ப்பாட்டம் இல்லாம நம்ம வெற்றியை வந்து ஒரு செல்போன் டார்ச் அடிச்சு வெளிப்படுத்தணும். ஆனா இதோடு நின்றக்கூடாது. இன்னும் நிறைய போராட்டங்கள், நிறைய உரிமைக்காக நம்ம போராட வேண்டியது நிறைய இருக்கு. மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து நம்மளோட தேவைகளை நம்மளோட குரல் மூலியமா பதிவு செஞ்சா டெமோக்ரஸி அப்படின்ற வார்த்தை மேல எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வரும். ஆனா அதுக்கு நம்ம ஒரு முக்கியமான காரணமா இருக்கணுமா இல்லையா?